செய்திகள் தொடர்கின்றன. விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் அசாஞ்சேவின் தாயார் தனது மகனை அமெரிக்காவிற்கு நாடு கடத்தாமல் காப்பாற்ற வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பிரதமரிடம் முறையிட்டுள்ளார். விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்க தூதர்கள் அமெரிக்க அதிபருக்கு அனுப்பும் அந்தந்த நாடுகள் பற்றிய ரகசிய குறிப்புகளை இணையதளங்களில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். அண்மையில் இவர் மீதான வழக்கை விசாரித்த லண்டன் உயர்நீதிமன்றம் இவரை ஸ்வீடன் நாட்டிற்கு நாடு கடத்துமாறு உத்தரவிட்டது. 2 பெண்கள் ஜூலியன் அசாஞ்சே மீது பாலியல் புகார் அளித்ததன் பேரிலேயே இவரை ஸ்வீடனுக்கு நாடு கடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜூலியன் அசாஞ்சேவின் தாயார் கிறிஸ்டின் அசாஞ்சே ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். இவர் அண்மையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்டை சந்தித்து தனது மகனை அமெரிக்காவிற்கு நாடு கடத்துவதில் இருந்து காப்பாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஜூலியன் அசாஞ்சே ஸ்வீடனுக்கு நாடு கடத்தப்பட்டால் அங்கிருந்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டு அமெரிக்க அரசால் கொல்லப்பட்டு விடுவார் என்று அவரது தாயார் அச்சம் தெரிவித்துள்ளார். சீன டாக்டர்கள் காது கேளாதவர்களுக்கு மருந்தாக இசையை கேட்க வைத்து குணப்படுத்தி சாதனை புரிந்துள்ளனர். மேலை நாடுகளில் நோய்களை குணப்படுத்த மருத்துவ நிபுணர்கள் எத்தனையோ சிகிச்சை முறைகளை கண்டுபிடித்து பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சீன மருத்துவர்கள் தற்போது காது கேட்காதவர்களுக்கு காது கேட்க வைப்பதற்காக இசையை காது அருகே ஒழிக்கச் செய்யும் கருவியின் மூலம் சிகிச்சை அளித்து செவிட்டு தன்மையை போக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த வகை சிகிச்சைக்கு மியூசிக் தெரப்பி என்று பெயர். இந்த சிகிச்சையின் மூலம் மன வலிமை குன்றியவர்களின் உடலில் சக்தி சமப்படுத்துவதால் அவர்களுக்கு செவிட்டுத்தன்மை குணமாகிறது. உடலில் முக்கியமான 5 உறுப்புகளை ஆய்வு செய்து நோய்களை அறிந்து கொள்வதாக இசை மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்திய அணியை வென்று கோப்பையை கைப்பற்றுவோம் என்று டெல்லி வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மேலாளர் ரிச்சர்ட்சன் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணியுடன் விளையாடவுள்ளது. முதலாவது டெஸ்ட் வருகிற ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் தொடங்க உள்ளது. போட்டியில் பங்கேற்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் நேற்று டெல்லி வந்தனர். டெல்லியில் நடைபெறவுள்ள டெஸ்ட் முடிவடைந்த பின் இரு அணிகளும் கொல்கத்தா மற்றும் மும்பையில் நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடர்களில் அடுத்தடுத்து விளையாட உள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மேலாளர் ரிச்சர்ட்சன் இந்திய அணியுடனான தொடரை வென்று கோப்பையை வெல்வோம் என்றும் நட்சத்திர ஆட்டக்காரர் சச்சினுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போதிலும் அவரை அவுட் ஆக்குவதே எங்கள் நோக்கமாகும் என்றும் கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக அமைச்சரவையில் 6 அமைச்சர்களை ஜெயலலிதா அதிரடியாக நீக்கியுள்ளார். அவர்களுக்கு பதிலாக 6 புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் மக்களிடம் விரைவில் மத்திய குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று இந்திய அணுசக்தித்துறை தலைவர் ஸ்ரீகுமார் பானர்ஜி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை நேற்று நள்ளிரவு முதல் லிட்டருக்கு ₹1.82 உயர்ந்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கருப்பு பண விவகாரம், உணவு பணவீக்க விவகாரம் குறித்து பிரச்சினை எழுப்பப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.